அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். இன்றைய திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அசோக் பத்மராஜ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நிலையில் இறைவனுக்கு நன்றியாகவும், தெரேசா ஜோசப், டீனா ஜோசப் தங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைய வேண்டும் என்று இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று நாம் ஒவ்வொருவரும் இறைவனை நேருக்கு நேர் காண, இறைவனின் முகத்தை காண அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்வது இதுதான். இறைவனை பார்க்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களை எண்ணி பார்ப்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளில் கலந்து கொள்ள தடையாக இருக்கின்ற நம்ம குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் புனிதர் அனைவரை, சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து நீர் விடுவித்து உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் பெயர் இனி யாக்கோப்பு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வசனங்கள் 22 முதல் 32 வரை. யாக்கோப்பு எழுந்து
தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 அழைத்து கொண்டு யாபேக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்கள் ஆற்றை கடக்க செய்த பொழுது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடிய மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோப்பை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை சந்தை தொட்டார். யாக்கோப்பு அவரோடு மற்போடிருகையில் தொடை சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப்போகிறது என யாக்கோப்பு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போக விடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், என் பெயர் யாக்கோப்பு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோப்பு எனப்படாது இஸ்ரேல் எனப்படும், ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோப்பு அவரை நோக்கி, உம் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோப்பு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவர் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரேல் இந்நாள் வரை தொடை சதைநாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோப்பின் தொடை சதைநாரை தொட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உம் முன்னிலை நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும், உம் கண்கள் நேரியென காணட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும், இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும், என்னை புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காணமாட்டீர். என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கம் உம் செவிகளை திருப்பியருளும், என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்திரளும். உமது வியக்கத்தக பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவரும் நீரே. பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும், உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும் பொழுது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் நாடுகளை
பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இது யாருக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு? குருக்கள் கன்னியர்களுக்கு மட்டுமா? அனைவருக்கும், எல்லாருக்கும். திருமுழுக்கு வாங்கிய நம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிற அழைப்பு. என்ன அறுவடைக்காக இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது? இன்றைக்கு நற்செய்தியில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு பரிவை பற்றி பேசுகிறார். பரிவை பற்றி பேசுகிறார். இந்த பரிவு என்பது கண்களால் காண முடியாதை மனதால் காண்பது தான் பரிவு. இப்போ சாதாரணமாக ரோட்டில் போகிறோம், யாராவது உதவி கேட்டு வராங்க, இல்லை யாராவது பிச்சை எடுத்து வராங்க. நம்ம ஒரு சில நேரம் என்ன பண்ணுவோம், காசு எடுத்து கொடுத்துருவோம். ஒரு சில நேரம் கை கால்லாம் நல்லா தானே இருக்குது, எதுக்கு வராங்க? ஒரு சில நேரம் அவங்க வந்து கேட்கும் பொழுது அசட்டை பண்ணாமல் அப்படியே இருப்போம். நம்ம வாட்டில் அவங்க வாட்டில் அதை கேட்டு போகிறாங்க. நம்ம ஒரு மனநிலையில் இருப்போம். ஒன்று இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிடணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும். ஆனால் எதுவுமே பதில் பேசாமல் அப்படியே இருப்போம். ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு அப்படி இருப்போம். இது சாதாரணமாக நம்ம சாலைகளில் போகும்பொழுது, மற்ற இடங்களில் போகும்பொழுது. அதை தவிர்த்து நம்மை தெரிந்தவர்கள், நம்முடன் பழகியவர்கள், அவர்கள் ஏதேனும் வந்து ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு கேட்கும் பொழுது நாம் அவர்களை எவ்வாறு அணுகுகிறோம் என்பதை கேள்வி கேட்க இன்றைய நற்செய்தியும் இறைவார்த்தையும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்மிடம் ஒருவர் தேவை வந்துன்னு கேட்கும் பொழுது அவர்களை நாம் எப்படி அணுகுகிறோம், இயேசு அவர்களை எப்படி அணுகினார் என்பது இன்றைய நற்செய்தி சொல்கிறது. இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அங்கே போய் குணப்படுத்துகிறாரு, பேயை ஓட்டுறாரு. இதெல்லாம் மக்கள் பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓடோடி வந்து இயேசு பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த மக்கள் வந்து ஒன்றும் கேட்கல, ஆண்டவரே எனக்கு இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அங்கே பண்ண மாதிரி இங்கே பண்ணுங்க, எதுவும் கேட்கல. வந்து நிற்கிறாங்க. நிற்கிறவர்களை பார்த்து இயேசு புரிந்து கொள்கிறார். அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து கொள்கிறார். எதுக்காக வந்திருக்கவங்க எல்லாமே எதுவும் உள்ளம் உடைந்தவர்கள், நொறுங்கியவர்கள், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க, வசதியாக இருக்கிறவங்க சும்மா வந்து இயேசுவை பார்த்துடல. இயேசுவை வந்து பார்த்தவர்கள் எல்லாம் உள்ளம் உடைந்தவர்கள், நொறுக்கியவர்கள். அவர்களை இயேசு கண்டுகொள்கிறார். அதே போல நம்மிடம் வரும் மக்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த அறுவடைக்காக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நம்மக்கிட்ட எதுக்காக வராங்க? நிறைய பேர் வரலாம். நம்ம வந்து புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் ப்ரூடண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் தேவைகள் இல்லாமலேயே வரலாம். ஆனால் யார் எதற்காக வருகிறார்கள் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். அதான் நல்ல ஆயனுடைய வேலை. நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார். அப்போது நம்மிடம் வருபவர்களையும் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்ம பல நேரங்களில் நம்மிடம் வருபவர்களை குறை காணுகின்ற நோக்கோடு, குற்றம் காணுகின்ற நோக்கோடு இருந்திருக்கலாம். இவ்வளோலாம் இருக்குது, இவ்வளோ இருந்தும் நம்மக்கிட்ட உதவிக்குன்னு வராங்க, உதவிக்குன்னு மட்டும் நம்மக்கிட்ட கேட்டு வராங்க. மற்ற விஷயங்கள்லனா
வரமாட்டாங்க. யாராவது ஃபோன் பண்ணுறான்னா ஃபோன் பண்ணிட்டான், அவனுக்கு ஏதோ தேவை இருக்குது, அதனால் நம்ம கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறதுலாம் உண்டு இல்லையா? தேவை என்று ஒருவர் நம்மிடம் வரும் பொழுது அவர்களை குற்றம் காணவும் கூடாது என்பதை இன்றைய வார்த்தைகள் நமக்கு எடுத்துரைக்கிறது. எந்த உள்ளத்தினராக இருந்தால் நாம் மற்றவர்களை பார்த்து குற்றம் காண முடியாது. நம்முடைய பதிலுரை பாடலும் இன்று நமக்கு தெளிவாக சொல்லுது. மழை பொழிவெல்லாம் கேட்டிருக்கீங்களா? தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அப்படின்னு சொல்லுது. ஸோ தூய்மையான உள்ளம், நேர்மையான உள்ளமும் தூய்மையான உள்ளமும், அதாவது நம்முடைய மனசில் எந்த அழுக்கும் இல்லை, நம்ம தூய்மையாக இருக்கோம் அப்படின்னா நம்மிடம் வருபவர்களை நாம் எளிதில் எடை போட்டு விட மாட்டோம். நம்ம மனசுலேயே அழுக்கு இருக்குது, நம்ம மனசுலேயே கெட்ட எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட வருவாங்களே நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிவிடுவோம். அப்போ யார் யாரெல்லாம் நம்மக்கிட்ட வராங்களோ, யார் யாரெல்லாம் நான் தீர்ப்பு எடுக்கிறேனோ அப்போல்லாம் நான் நினச்சிக்கணும், அப்போ என்னுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு அழுக்கு இருக்குது, அதுதான் உடனே தவறாக நான் மற்றவங்கள தீர்ப்பிடுறேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வருகிறவர்களை தீர்ப்பிடாமல் நான் பொது நோக்கில் அவர்களை பார்க்கிறேன் என்றால் என்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறது என்று அர்த்தம். தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் மட்டும்தான் கடவுளை காண வேண்டும் என்று காண முடியும். இன்றைய முதல் வாசகமும் பதிலுரை பாடலும் கடவுளை காண்பதை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது. நேற்று நம்ம கேட்ட வார்த்தைகள் கடவுளுடைய குரலை கேட்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தது. இன்று நாம் கேட்கின்ற இறை வார்த்தைகள் கடவுளை காண வேண்டும். அப்போ கடவுளை காண வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்மளுடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் நாம் பரிவு கொண்டவர்களாக இருப்போம். நாம் பரிவு கொண்டவர்களாக வாழும் பொழுது இயேசு நமக்கு விடுத்திருக்கின்ற அழைப்பு அறுவடை, அவர் விடுத்திருக்கின்ற அறுவடையை செய்யக்கூடிய வேலையார்களாக நாம் மாறுவோம். எனவே தூய்மையான உள்ளத்தினரோடு இயேசு விடுத்த அழைப்புக்கு ஏற்றவாறு அறுவடையை செய்யக்கூடிய அவருடைய வேலையாட்களாக நம்முடைய வாழ்வை வாழ்வோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலுமாம் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே
சிந்தியவரே நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். பரிவுள்ளம் கொண்டு தூய்மையான உள்ளத்தோடு அவரை முகமுகமாய் தரிசிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்கினியவர்கள், இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன் வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters in Christ, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் நீர் அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிவுள்ளத்தோடு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீ பற்றி எரிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கி எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டை வெளியும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திரைப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அந்தோனியார் துணை நாடி வந்தே, அன்பான அவர் புகழ் பாட வந்தே. அந்தோனியார் துணை நாடி வந்தே, அன்பான அவர் புகழ் பாட வந்தே. அலகை பிடியிலன் ஆற்றலெல்லாம் அழியும் முன்னமே அவர் தடுத்தாரே. அந்தோனியார் துணை நாடி வந்தே, அன்பான அவர் புகழ் பாட வந்தே. அலகை பிடியிலன் ஆற்றலெல்லாம் அழியும்
இயேசுவே மனதில் கொண்டார். அந்தோனியார் துணை நாடி வந்தே, அன்பான அவர் புகழ் பாட வந்தே. அலகை பிடியிலன் ஆற்றலெல்லாம் அழியும் முன்னமே அவர் தடுப்பாரே. அந்தோனியார் துணை நாடி வந்தே. நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையின் புரிவோம். மரியாள் மைந்தனே, நற்கருணை நாதரே, உற்பாதம் நாடி வந்தோ அற்ப மனிதர்களா. நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசை